தீரன் அதிகாரம் பட பாணியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய், மகன் என 3 பேரை அரிவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு வீட்டில் நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலைக்கவுண்டன் என்ற கிராமத்தில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த கிராமத்தில் தெய்வசிகாமணி, அலமேலு என்கின்ற அலமாத்தாள் தம்பதியினர் தங்களது தோட்டத்து வீட்டில் வசித்தபடி விவசாயம் செய்து வந்திருக்கின்றனர். இவர்களது மகன் செந்தில்குமார் கோவையில் உள்ள ஒரு IT நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் தனது மனைவி கவிதா மற்றும் தனது மகன், மகளுடன் தனியாக வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் நேற்றிரவு சுமார் 12 மணி அளவில் மர்ம நபர்கள் சிலர் தோட்டத்துக்கு செல்லும் பாதையில் வைத்து தெய்வசிகாமணியை அரிவாளால் வெட்டியுள்ளனர். பிறகு வீட்டிற்குள் இருந்த இவரது மனைவி அலமேலுவையும் மகன் செந்தில்குமாரையும் அந்த மர்ம கும்பல் விட்டு வைக்கவில்லை. தெய்வசிகாமணியை வெட்டிய அதே அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கின்றது அந்த மர்ம கும்பல். இதில் தந்தை தெய்வசிகாமணி, தாய் அலமேலு, மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் ஏதும் இல்லாததால் இந்த குடும்பத்தின் மரண ஓலம் அந்த பகுதியில் இருந்த யாருக்கும் கேட்கவில்லையாம். காலை சுமார் 7 மணிக்கு தோட்டத்துக்கு வந்த சவர தொழிலாளர் ஒருவர் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பிறகு அவர் அளித்த தகவலின்படி அவிநாசிபாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 3 பேரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். சம்பவம் நடந்த தென்னந்தோப்பு வீட்டில் திருப்பூர் மாநகர ஆணையர் லட்சுமி உள்ளிட்ட போலீசார், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை செய்து வருகின்றனர். அதே போல பல்லடம் அவிநாசி காவல் ஆய்வாளர் உட்பட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர்களும் அங்கு விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கிராமத்திலிருந்து 700 மீட்டருக்கு அப்பால் இருக்கும் இந்த தோப்பில் இவர்களின் வீடு அமைந்துள்ளது. உறவினர் ஒருவரின் வீட்டு விசேஷத்திற்காக கோவையிலிருந்து வந்த IT ஊழியர் செந்தில்குமாரும் இதில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி வெறியாட்டம் போட்ட மர்ம கும்பல் அலமேலுவின் தாலி செயினை அறுத்து சென்றதோடு வீட்டிலிருந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி விட்டு சென்றுள்ளது. நள்ளிரவு சுமார் 12 மணிக்கு நாய் குரைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த தந்தை தெய்வசிகாமணியை மறைந்திருந்த மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டியதோடு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவி, மகனையும் வெட்டி படுகொலை செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதில் குறிப்பாக 3 தலையிலும் அதிகமாக அரிவாள் வெட்டு விழுந்திருப்பது தெரிய வந்துள்ளது. சுமார் 11 ஏக்கரில் 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் நிறைந்த இந்த தோப்பு வீட்டில் நடந்த கொடூர கொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் குறித்து விசாரிக்க 5 தனிப்படைகள் அமைத்திருப்பதாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கிறதுனால ஒரு 6-7 சவரன் நகை வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கான கொலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆங்கிள் ஆனால் நாங்கள் பார்க்குறோம், மற்ற வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்ததில் நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க, ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம். எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. உயிரிழந்த IT ஊழியர் செந்தில்குமாரின் செல்போனில் இருந்த சிம் கார்டை மர்ம கும்பல் உடைத்துவிட்டு செல்போனை எடுத்துக்கொண்டு போயிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது IMEI நம்பர் மூலம் அவர் யாருடன் எல்லாம் பேசியுள்ளார், அந்த பகுதியில் வேறு யாருடைய போன் சிக்னல் வந்தது என்பன உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தீரன் பட பாணியில் ஒரு குடும்பமே கொலை செய்யப்பட்டிருக்கும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதி பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். தந்தி TV செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானம். தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.